அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் திருமதி ஜான்சிராணி தனபால். இவர் சிங்கப்பூரை சேர்ந்தவர். 34 ஆண்டுகள் வரலாற்றுத் துறையில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழ் மொழி மீது கொண்ட ஆர்வத்தினால் சிங்கப்பூர் கல்வி அமைச்சகத்தில் பணியாற்றிய காலத்தில் தொடக்க மற்றும் உயர்நிலை மாணவர்களுக்கு தமிழ் மொழி கற்பித்தலுக்கான ஒலி பயிற்று கருவிகளை தயாரித்துள்ளார். தமது பணி ஓய்வுக்கு பின் சீரார்களுக்கு கதை எழுதுவதையும் சொல்வதையும் விரும்பி அதன் செயல்பாட்டில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். 2 சீரார் நூல்களையும் ஆங்கிலத்தில் ஒன்றும் தமிழில் ஒன்றும் இவர் வெளியிட்டுள்ளார். குடும்பம், காதல் தொட்டு 2 சிறுகதைகள் என்ற தளத்தில் இடம்பெற்றுள்ளன. எழுத வேண்டும் என்ற ஆர்வம் உடையோர் நிறைய வாசிக்கவும் வேண்டும் என்று இவர் சொல்கிறார். அண்மையில் இவர் வாசித்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய ஜன்னல் மலர் என்ற குறுநாவலை தற்போது எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில் பகிர இணைகிறார். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம். எனக்கு பிடித்த புத்தகம் என்ற இந்த நிகழ்ச்சி வழி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனது பள்ளிக்கூட நாட்களில் நான் நிறைய கதை புத்தகங்கள் படிப்பேன். எனக்கு அறிமுகமான முதல் தமிழ் எழுத்தாளர் டாக்டர் மூவா என்ற வரததாசனார். அப்போது எனக்கு வயது 12. நான் படித்த முதல் நாவல் அவர் எழுதிய அல்லி. படிப்பு முடிந்து வேலைக்கு சென்ற பின் புத்தகம் படிப்பதில் ஒரு தேக்கம். பிறகு திருமணம், குழந்தைகள் என்ற கால ஓட்டத்தில் புத்தகம் படிக்கும் பழக்கம் நின்றுவிட்டது என்று கூட சொல்லலாம். நான் பணி ஓய்வு பெற்ற இந்த 6 ஆண்டுகளில் மீண்டும் படிக்க தொடங்கியிருக்கிறேன். புத்தகம் வாசிக்க எனது எழுத்து ஆர்வம் கூடியிருக்கிறது என்பேன். இன்று இந்த நிகழ்ச்சியில் நான் அறிமுகம் செய்யும் புத்தகம் ஜன்னல் மலர். இது ரங்கராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட திரு சுஜாதா அவர்கள் எழுதியது. அவரது கதைகள் பெரும்பாலும் மர்மம், திகில், அறிவியல் தொடர்பான கதைகளாக இருக்கும். அவற்றில் இருந்து மாறுபட்டது ஜன்னல் மலர் என்ற இந்த கதை. இதில் அவரது சமுதாய சிந்தனை வெளிப்படுகிறது. ஜன்னல் மலர் என்பது கதையின் தலைப்பு. இப்படி கதைக்கு தலைப்பு வைப்பது எளிதல்ல. இது எழுத்தாளர்களுக்கு நன்கு தெரியும். கதை கருவை தலைப்புக்குள் அடக்கிவிட்டார் கதாசிரியர். கதையை படிக்க படிக்க நமக்கு அது புரிய தொடங்கும். என்ன கதை என்று பார்ப்போமா? தனது 3 ஆண்டு சிறை தண்டனையை முடித்து வெளியே வரும் சோமு திருந்தி புது மனிதனாக வாழ பல கனவுகளோடு வருகிறான். எப்படியாவது ஒரு தையர் கடையை வைத்து பிழைக்க பெருமுயற்சி செய்கிறான். ஆனால் அவனுக்கு ஏற்படும் தடைகள் ஏராளம். கடை வைக்க பண முதலீடு செய்பவர் யாரும் இல்லை. அந்த பணத்துக்காக சோமுப்படும் பாடு நம் உள்ளத்தை நெகிழ வைக்கும். சிறையில் இருந்து வந்த சோமுவை அவனது பழைய நண்பர்கள், அவன் மனைவி உட்பட புறக்கணிக்கின்றனர். அவன் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாரும் சுயநலம், வஞ்சம், பொய், பித்தலாட்டம் நிறைந்தவர்களாக இருக்கின்றனர். பின்னர் அந்த பணத்துக்காக ஒரு திருட்டுக்கு ஒப்புக்கொண்டு போகும் சோமுவின் வாழ்க்கை மீண்டும் ஜன்னல் மலராகவே முடிகிறது. இந்த கதையில் அவனுடைய மனைவியின் புறக்கணிப்பு நம்மால் உணர முடிகிறது. ஆனாலும் யாராவது ஒருவர் அவனிடம் அன்பு காட்டியிருந்தால்
சிறைச்சாலைக்கு சென்று வந்த சோமுவும் நல்லா வாழ்ந்திருக்கக்கூடும். சோமுவை போன்று சிறைக்கு சென்று வந்தவர்களை திருத்த விடாமல் செய்வது எது? சுற்றமா, சூழலா? சிறைச்சாலைகள் குற்றவாளிகளை உண்மையில் திருத்துகின்றனவா என்ற சிந்தனையை கதாசிரியர் சுஜாதா நம் முன் வைத்துள்ளார். சில நாடுகளில் தண்டனை முடிந்து வெளிவரும் கைதிகளுக்கு உதவும் நோக்கில் சிறை அதிகாரிகள் வேலை வாய்ப்புகள் தேடித்தரும் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுகின்றனர் என்பதை இங்க சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இன்னும் இந்த புத்தகத்தை படித்ததில்லை என்றால் படித்து பாருங்களேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த அழகப்பா பல்கலைக்கழக வானொலி நிலையத்தினருக்கு என் நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சி. இன்று நம் வானொலியில் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய ஜன்னல் மலர் என்ற குறுநாவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி kamradio@alagappauniversity.ac.in. எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில இன்று நம்ம கூட பயணித்த ஜான்சி ராணி தனபால் அவர்களுக்கும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு புத்தக பகிர்வில் சந்திப்போம். வாசிப்பை நேசிப்போம். நன்றி நேயர்களே.